Hello friends, welcome to Google Tech. இன்னைக்கு SQL Day 3. இன்னைக்கு நம்ம என்னென்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்க வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, how to create a database, அடுத்து செகண்ட் வந்து அதுல எப்படி இன்சர்ட் வேல்யூஸ், இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டே 1 டே 2ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, சர்வர் மைக்ரோசாஃப்ட் SQL எப்படி இன்ஸ்டால் பண்றது, SQLனா என்ன அப்படிங்கறத டீடைலா நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த நம்ம சேனலை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் கிளிக் நியூ query. ஸோ ஒரு டைம் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நியூ query கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு இங்கே டெவலப்பர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா கிரியேட் டேட்டாபேஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா கூகுள் டெக் அப்படின்னு நேம் கொடுத்து query எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கம்ப்ளீஷன் டைம் அந்த டைம் வந்துருச்சு. ஸோ இங்கே டேட்டாபேஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா Google_Tech. ஸோ நமக்கு கூகுள் டெக் அப்படிங்கிறதுக்குள்ள டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, அதுக்குள்ள வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹோல் டேட்டாபேஸ்ங்கிறது நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி மல்டிபிள் டேபிள்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டேட்டாபேஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். உள்ள வந்து டேபிள்ஸ், மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணா மட்டும்தான் அதை நாம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கிரியேட் ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்ற நேமே நாமளும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இல்ல டிஃப்ரெண்டா நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர்ஸோட நம்பர் வந்து என்ன டைப்னா இன்டீஜர், ஓகேங்களா. அடுத்து வந்து அவங்களோட நேம் வந்து கண்டிப்பா வேரியபிள் கேரக்டர், வேர் கேர்ல லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 20 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வேணா நம்ம டீம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு அதுவும் வேர் கேர்ல ஒரு 20 கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேல வந்து கமா கொடுக்க மறந்துடாதீங்க. என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்க ரன் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சர்ட் இன்டு இந்த ஒரு டேபிள் பிளேயர்ஸ்ங்கிற டேபிள்ல வந்துட்டு நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஸோ பிளேயர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல வேல்யூஸ் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஜெர்சி நம்பர் 1, நேம் வந்து ராகுல், KL ராகுல். ஸோ நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் கொடுக்கறனால கோட்ஸ் கொடுத்துக்கிறேன், KL ராகுல். அடுத்து டீம் வந்துட்டு இந்தியா. நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து வேல்யூஸ். ஸோ இன்சர்ட் இன்டு பிளேயர்ஸ் என்னென்ன நம்ம இன்சர்ட் பண்ண போறோம்னா எல்லாமே இன்சர்ட் பண்ண போறோம்னா ஆமா நம்பர், இங்க வந்து வேல்யூஸ், சாரி நேம் தானே, நம்பர் கமா நேம் கமா டீம் KL ராகுல் கொடுத்தாச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். 1 row affected. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக select star from players table கொடுத்து ரன் பண்ணோம்னா KL ராகுல் இந்தியாங்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.
மேலும் அடுத்த வீடியோஸ்ல எப்படி இந்த மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்றது, அதை எப்படி எடிட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கூகுள் டெக்குடன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.